வணக்கம் நண்பர்களே. சேலம் மாவட்டம் நம்ம ஊர் தாரமங்கலத்தில் விதவிதமான விளையாட்டுக்களை அந்த காலத்தில் மக்கள் செதுக்கி வச்சுருந்துருக்கிறாங்க. அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் எப்படி அறிவு கூர்மையாக இருந்தாங்க, கட்டிடக்கலை எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, கோயில்கள் எப்படி கட்டினாங்க, தஞ்சை பெரிய கோயிலை எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க, அதே போல் சிற்பக்கலை உள்ள நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலை எவ்வளோ அறிவு கூர்மையோடு கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் எடுத்துக்காட்டாக தான் இந்த விளையாட்டு இருந்திருக்குதுங்க. நானே நம்ம தாரமங்கலம் ஊர்ச்சாவடிக்கு பல ஆயிரம் தரம் போயிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நுட்பமாக பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி தான் இந்த விளையாட்டுகள் செதுக்கி வச்சதை பூராமே நுட்பமாக இருக்கிறத நான் ஒரு வீடியோ பிடிச்சேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பொழுது போகலனாக்கா நம்ம ஃப்ரெண்டுங்களோட செஸ் விளையாடுவோம், கேரம் போர்டு விளையாடுவோம், தாயகாரம் விளையாடுவோம். எப்படிலாம் இப்போ பொழுது போக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த ஆடுபுலி ஆட்டங்கிற ஒரு ஆட்டத்தை மிக திறமையாக விளையாடிருக்கிறாங்க. இந்த விளையாட்டு பல வகையில் இருக்குதுங்க. அதில் நம்ம தாரமங்கலத்தில் ஒரு 5-6 வகையில் செதுக்கி வச்சுருக்காங்க. அதாவது வட்டமாக இருக்குது, நட்சத்திர வடிவில் இருக்குது, ஆடுபுலி ஆட்டக்கல் பல வகையில் செதுக்கி வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப திறமை வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதாவது ரொம்ப வயசான பெரியவங்க அவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம், அன்றைக்கு விளையாடினாங்க, இன்றைய இளைஞர்கள் யாரும் கற்றுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்களேன். இந்த ஆடுபுலி ஆட்டம் இந்த கரத்தில் பார்த்தீங்களாக்கா 3 புலி 15 ஆடு, அதாவது 3 ஓடு வச்சுருக்கிறாங்க, அது 3 புலியாம், 15 கல் வச்சுருக்கிறாங்க, அது 15 ஆடம். அதுபோல் சதுரமாக இருக்குது, வட்டமாக இருக்குது, எல்லாம் காட்டணும். பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பிரமாதமாக தெளிவாக எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். இதனுடைய விளையாட்டு என்னங்கிறதும் எனக்கு சிலது தெரியாமல் இருக்குது. அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் மறைந்த விளையாட்டுகள் எப்படி என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வருங்காலத்தில் இந்த மாதிரி சிற்பங்கள் மற்றும் கல்லில் அடித்து வைக்கப்பட்ட விளையாட்டுகள் எதுவாக இருந்தாலும் பாதுகாக்கணும். தொழில்துறை இதெல்லாம் பாதுகாக்கணும். அதே போல் பல வரலாற்று நினைவு சின்னங்களாக இதை நம்ம போற்றி புகழ வேண்டும். தமிழர்கள் சீரோடு சிறப்போடு இருந்திருக்கிறாங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய சான்றே இல்லை. ஆகையினால இது போன்ற சிற்பங்கள் கல்வெட்டுகள் ஏதாவது இருந்தால் உங்கள் பகுதியில் நீங்கள் பாதுகாத்து வைங்க. இந்த விளையாட்டு என்னென்னே தெரியல, இந்த விளையாட்டு என்னென்னு தான் தெரிஞ்சால் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வீடியோ பார்க்குற மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிறப்பம்சம் கொண்ட இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடம் நம்ம தாரமங்கலம் ஊர்ச்சாவடியில் தான் இந்த கல்வெட்டுக்களை நான் கண்டுபிடிச்சி இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஐயா, இப்போ ஆடுபுலி ஆட்டம் கல்லுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். இது ஆடுபுலி ஆட்டம். ஆடுபுலி ஆட்டம்